அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அங்கீகரிக்கப்பட்ட சபை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடன் பள்ளிவாசலில் அமர்ந்தபோது 3 நபர்கள் வந்து கொண்டிருந்தனர். அவர்களில் இருவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்தனர். மற்றொருவர் சென்று விட்டார். அந்த இருவரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் வந்து நின்றார்கள். அவ்விருவரில் ஒருவர் வட்டமான அந்த சபையில் ஓர் இடைவெளியை கண்டபோது அதில் அமர்ந்து கொண்டார். மற்றவரோ சபையின் பின்னால் அமர்ந்து வெட்கப்பட்டு கடைசியில் உட்கார்ந்து விட்டார். எனவே அல்லாஹுவும் வெட்கப்பட்டான். 3ஆமவரோ அலட்சியப்படுத்தி சென்றார். எனவே அல்லாஹுவும் அவரை அலட்சியப்படுத்தி விட்டான். இந்த செய்தி அபு வாக்கித் அல்-லைசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 66 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சபைகள் நல்ல விஷயங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்ற ஒரு அபிவிருத்தி செய்யப்பட்ட சபையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹுவை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்று வேதமறை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 21 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வும் வழிகாட்டுதலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில் அமைந்திருப்பதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் போதிக்கவில்லை. தனி மனித ஒழுக்கங்கள், சமூக ஒழுக்கங்கள் என தெளிவான முறையிலே ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களையும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். மக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவரவர் தகுதிக்கு ஏற்ப மக்களுக்கு கண்ணியம் செலுத்துங்கள் என்று போதித்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் வியக்கும் அளவுக்கு தம் நடைமுறை வாழ்வில் அதை கடைபிடித்து காட்டினார்கள். இது அவர்களுடைய சபைகளிலே தெளிவாக பார்க்கப்பட்டது. தனது சபைக்கு யார் வந்தாலும் அவரே வியந்து போகும் அளவு அவருக்குண்டான கண்ணியத்தை வழங்குவார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்றேன். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கண்ணியப்படுத்தும் விதமாக பேரிச்ச நார்களால் செய்யப்பட்ட தலையணையை எனக்கு கொடுத்தார்கள். நான் நபியின் மீதுள்ள மரியாதையின் காரணமாக அதில் அமரவில்லை. அத்தலையணை எனக்கும் நபிக்கும் இடையிலே வெறுமனே பொதுவாக வைத்து கொண்டேன். இப்படி தன் சபைக்கு வருகின்றவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையிலே தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு கொடுத்து அவர்களை அமரச் செய்வது, தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விரிப்பை எடுத்து கொடுத்து அவர்களை அந்த விரிப்பிலே அமர வைப்பது, இப்படி சபைக்கு வருகின்றவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்தபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வீட்டில் அமர்ந்திருந்தார்கள். வீட்டில் நபித்தோழர்கள் குழுமியிருந்தார்கள். அந்த வேளையிலே
ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாசலிலேயே நின்று விட்டார்கள். தமது தோழர் வாசலில் இருப்பதை கண்ட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தருணத்திலே தமது போர்வையை கொடுத்து அதை விரித்து அமருமாறு சொன்னார்கள். ஆனால் ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்களோ அதை தமது நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள். நபியால் கொடுக்கப்பட்ட அந்த போர்வையை நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள். அதை முத்தமிட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திருப்பி கொடுத்தார்கள். வந்தவரை மரியாதை செய்வதற்காக வேண்டி கொடுத்தனுப்பப்பட்ட அந்த போர்வை அது தன்னுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தும் முகமாக அந்த போர்வைக்குண்டான மகத்துவத்தை புரிந்து கொண்டு அது முத்தமிடப்பட்டது என்கின்ற செய்தியையும் நபிமொழி தொகுப்புகளிலே காணப்படுகின்ற வரலாறுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு சபை அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எண்ணற்ற வழிமுறைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சபை நாகரிகத்தை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.